அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு ஆர்சி பிளேன் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த ஆர்சி பிளேன் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணல, பிளானும் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ என்னோடய வீட்டில் இருக்கிற பழைய எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் சர்வோஸ் என்னென்ன கையில் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு ஒரு ஆர்சி பிளேன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு மோட்டார் வித் ப்ரொப்பலர். அது வந்து நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை ஒரு காம்படிஷன் போகிறப்போ அது செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இஎஸ்சி, எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர். இது வந்து ஏபிஎம் போர்டு அப்படி சொல்லுவாங்க. அட்டானமஸ் ஆர்சி பிளேன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டானமஸ் ஆர்சி பிளேன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஐடியா. இந்த சர்வோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப். இது வந்து மாற்றி மாற்றி ஒரு பிளேனில் போட்டு ஓட்டுறதுக்காக நான் ரெடி பண்ணது தான் இதுவும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் முதல்ல கலெக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா போயிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க ஐஐடி மெட்ராஸில். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணது இந்த விங்கு. ஸோ இந்த விங் யூஸ் பண்ணி தான் வின் பண்ண. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 கால்ஃப் பால்ஸ் வந்து இது லிஃப்ட் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு இதில் லிஃப்ட் நிறைய கிடைக்கும். ஸோ அதோட விங்கை எடுத்துக்கிட்டேன். ஸோ அது மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்சி பிளேன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. சர்வோஸ், புது சர்வோ அதையும் எடுத்தாச்சு. ஸோ இன்னொரு சர்வோ இருக்குது, அதையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஆர்சி பிளேன் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் திரும்பி போய் பார்த்தேன். இது வந்து ஒரு பழைய பிளேனோட பாடி. இது பாதி பிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் தென் ஒரு அலுமினியம் ஸ்கொயர் பைப் ஒன்று இருந்துச்சு. அதையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் வளைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சு பார்க்குறது. எதுவுமே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பின்னாடி ஹரிசாண்டல் வெர்டிகல் ஸ்டெபிலைசர் ஒரு பழைய பிளேன்லேருந்து எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிளேனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நான் செய்யவே இல்லை. ஆல்ரெடி இருந்த பழைய பிளேனில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் கனெக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ ஃப்ளையிங் போகிறதுக்கான டைம் இது. ஸோ டெஸ்டிங் வந்துட்டோம். எப்படி பறக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணோன்னா அது வந்து நம்ம மேட் இன் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட் இன் ஃப்ளைட் அப்படிங்கன்னா ஒரு பிளேன் பண்ணிவிட்டு அந்த பிளேனை தடவை நம்ம டெஸ்ட் பண்ணுறப்போ அது எப்படி பறக்குது, இல்லை பறக்காமல் போகுது அப்படின்றது தான் மேட் இன் ஃப்ளைட் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆர்சி பிளேன் வந்து நிறையா பண்ணதுனால மேக்ஸிமம் ஆர்சி பிளேன் வந்து மேட் இன் ஃப்ளைட்லேயே ஃப்ளை ஆகிடும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ இதுதான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ தூக்கி போடுறேன். ஓகே, அவ்வளோதான், ஃப்ளை ஆகிடுச்சு. ஸோ ஆர்சி பிளேன் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் இந்த பிளேன் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் ஃப்ளை ஆகுது. அதாவது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பார்த்திங்கன்னா இது ஃப்ளை ஆகுது. ஸோ அதான் இதோட ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் அவ்வளோ ஆர்சி பிளேன் இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணதுனால கண்டிப்பாக அது பறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு நான் எந்த ஒரு டெம்ப்ளேட்டு, எந்த ஒரு டைமென்ஷன், எந்த ஒரு பிளான் எதுவுமே கிடையாது. ஸோ இருக்கிற பழைய ஆர்சி பிளேனோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி பண்ணது தான் இது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா என்கிட்ட கோரோ ஷீட் இல்லை இதெல்லாம் செய்யறதுக்கு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற வேறு வழி இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு தான் பண்ணணுன்றதுக்காக பண்ணுது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் கண்டிப்பாக ஆர்சி பிளேன் நான் எப்படி பண்ணேன், அது எப்படி ஃப்ளை ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்.